திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் ஏரொளி சக்கரத்தில் இன்று நாம் 1274வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். காரொளி அண்டம் பொதிந்தது உலகு எங்கும், பார்வொளி நீர்வொளி சார்வொளி கால்வொளி வான்வொளி ஒக்க வளர்ந்து கிடந்த பின் நேர்வொளி ஒன்றாய் நிறைந்து அங்கு நின்றது. இப்ப எல்லாமே ஒளி வடிவமாய் வரதான் வலிமை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதனால எங்க அடுக்குமையில சொல்றாரு, பார்வொளி நீர்வொளி சார்வொளி கால்வொளி வானொலி 5 பூதங்களையும் முடிவு மாறாம நிலையா இருக்குது அப்படின்னாக்கா அது ஜீவர்களின் மூலமாக அண்டகோஷம் என்பதிலும் சிறிதும் ஐயமில்லாமல் ஒளிமயமாவது அண்டங்களுக்கு மிக வலிமை. அப்ப இருள்ன்றது எங்குமே அண்டம் ஃபுல்லாக ஒரு உயிருக்குள்ளும் சூழ்ந்து உள்ளது இருக்கின்றது. இருள் அகற்ற வேண்டியது அந்த இருளை ஒளியின் மூலமாக. இதை அறியாமன்னு சொல்லலாம், சிவசக்தினும் சொல்லலாம், அவனுடைய திருவடியனும் சொல்லலாம். நம்ம எப்படி வேணாலும் இதை நம்ம எடுத்துக்கலாம். மிக்க நன்றி. பாருங்க கௌரி அம்மா, வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. இன்றைக்கான மந்திரம் 1274. காரொளி அண்டம் பொதிந்து உலகெங்கும், பாரொளி நீரொளி சாரொளி கால்வொளி வான்வொளி ஒக்க வளர்ந்து கிடந்த பின் நேர் ஒளி ஒன்றாய் நிறைந்து அங்கு நின்றதே. இதுக்கான டிரான்ஸ்லேஷன்: The murky light pervaded the entire cosmos. It is indeed the light of earth, water, fire, air, and space. It grew and soared up and stood as a single light, animating the entire cosmos. இன்றைக்கான மந்திரம்ல வந்து காரொளி அண்டம் பொதிந்து உலகெங்கும். நம்ம காரொளினா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, காரொளிங்கிறது ஒரு சுத்த வெளி, இறை வெளியே தான் வந்து காரொளி. அதாவது கருமையான இருள். கார்னா கருமை, அது இருள் வெளி, சுத்த வெளி. அதுதான். இதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா பிரபஞ்ச ஆற்றல்னே வச்சுக்கலாம். பிரபஞ்சம் ஆற்றலோட, பேராற்றலோட இருக்கிற பிரபஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அப்படியும் வச்சுக்கலாம். ஒரு தூய்மையான ஒளி, அதுதான் காரொளி. அண்டம் பொதிந்து உலகெங்கும், இந்த உலகம் பூராவுமே இந்த காரொளிங்கிறது பொதிஞ்சு இருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்கு. அது பார்வொளி நிலத்திலேயாகட்டும், நீராகட்டும், நெருப்பாகட்டும், கால்வொளி காற்றாகட்டும், வானொலி வானமாகட்டும், ஒக்க வளர்ந்து கிடந்த பின் எல்லா இடத்துலையும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து நிறைஞ்சு கிடக்குது. எல்லா 5 பூதங்களிலும் நிறைஞ்சு இருக்குது. நேர் ஒளி ஒன்றாய் நிறைந்து அங்கு நின்றதே. நேர் ஒளி அப்படின்னா தூய்மையான ஒளி, ஒன்றாய் நிறைந்து அங்கு நின்றது. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது, இந்த தூய்மையான வெளி, இறைவெளிங்கிறது, இந்த சுத்த வெளிங்கிறது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அண்டத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதே நம்ம பிண்டத்தில் நம்ம உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிண்டத்துலேயும் தான் பார்த்துட்டு வரோம். நேற்று பாட்டில் வந்து நேற்று மந்திரம் வந்து கண்டிடு சக்கரம் விந்து வளர்வதாம். அந்த இது சகசிர தலத்துக்கு வந்து நம்ம போய் அங்கே இந்த துரியாதீத தவம்னு சொல்லுவாங்க. அங்கே போகும்போது தான் நம்ம என்ன உணர்வோம்னா இந்த சுத்த வெளியே உணர்வோம். அதுக்கு முன்னாடி அந்த ஆக்னேய சக்கரத்துக்கும் ஆன்மா உணர்வோன்னு சொன்னோம். அதுக்கு மேலே போகும்போது தான் அந்த சுத்த வெளிங்கிறத நம்ம உணர முடியும். அது எப்போ உணர முடியும்னா, எண்ணமே இல்லாமல் இருக்கிற இடம் தான் அந்த சுத்த வெளி. நார்மலாக நீங்கள் அதை உணரணும், தவத்தில் இல்லாமல் உணரணும்னா உங்கள் 2 எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா, ஒரு 2 எண்ணங்களுக்கு நடுவில் இருக்க கேப்பு தான் அந்த சுத்த வெளி. அது மாதிரி நம்ம பண்ணோம்னா என்ன ஆகும், நம்ம உடம்புக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, அந்த துரியாதீத தவம் பண்ணலாம், இல்லை துரியாதீத நிலையில இருக்கும்போது தான் இந்த சுத்த வெளியே நம்மளால உணர முடியும்.
அதுக்கு அது மாதிரி உணரும் போது என்ன ஆகும்னு சொன்னா இது சொல்லுவாங்க இல்லையா, அமுதம் சுரக்கும்னு சொல்லுவாங்க. அமுதம் சுரக்கிறதுங்கிறது தான் இந்த கங்கை நீர் வந்து சிவன் தலையில வந்து கங்கை வந்து நீர் வடிகிறது பார்த்துருப்போம் இல்லையா. அதே தான் நம்மளோட உச்சியிலையும் அந்த அமுத நம்ம சிவ நிலையில இருக்கும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றலோட கலந்து இருக்கும்போது என்னன்னா நமக்குள்ளேயும் அந்த அமுத நீர் வந்து சுரந்து நம்மளோட உடம்பு பூரா பரவி நம்மளோட கர்ம பதிவுகள்லாம் நீங்க பெறும். அந்த உறுப்புகள் அந்த சக்கரங்கள் அனைத்துக்குமே ஒளி கிடைக்கும். அந்த பாவம் போகிறது, அந்த மனக்கழிவுகள் போகிறது, மன தூய்மை ஆகிறது, இது எல்லாமே நடக்கும் எப்பன்னா அந்த அமிர்தம் வந்து நம்ம உடம்பு பூரா பரவும் போது. அதுதான் இந்த பாட்டுல வந்து நம்ம அண்டத்திலையும் பார்க்கலாம், அந்த பிண்டத்திலையும் பார்க்கலாம். இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரபஞ்ச ஆற்றல் அந்த எண்ணமற்ற நிலையில அந்த துரியாதீத நிலையில நம்ம இருக்கும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றலும் நமக்குள்ள நிறைய அப்படியே ஃபுல்லா எல்லா நேர் ஒளி ஒன்றாய் நிறைந்து அங்கு நின்றது. அந்த தூய்மையான ஒளி ஒரே ஒளியாக மேல நம்ம ஆரம்பிச்சோம்னா அது ஃபுல்லா நம்ம உடம்பு பூராவுமே அந்த நேர் ஒளி பரவி நிறைந்து அங்கு நின்றது. நம்ம உடம்பு பூராவும் நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறது இந்த நம்ம அண்டத்திலையும் பார்க்கலாம், வெளியிலையும் எல்லா இடத்துலையுமே இந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்துதான் இருக்கு. இதே இந்த நிறைய என்ன ஆகும்னா தான் இந்த நம்ம ஆறா வந்து அந்த ஒன்றும் நமக்குள்ள இருக்க அந்த பஞ்சபூதங்கள். இப்போ இந்த உலகுன்றது நம்ம வெளியிலையும் பார்த்தோம். இதே நம்ம ஆதாரத்துல பார்க்கணுன்னாலும் நிலம் வந்து மூலாதாரம் இல்லையா. இங்கே சொல்றாங்க இல்லையா, உலகு எங்கும் பொதிந்து. இந்த ஐம்பூதங்களான உலகுன்னாலும் இந்த மூலாதாரம் நிலம், சுவாதிஷ்டானம் நீர், மணிப்பூரகம் நெருப்பு, அநாகதம் காற்று, விசுதி வந்து ஆகாயம், ஆக்ஞாவும் ஆகாயம். இது எல்லாமே நமக்குள்ளேயும் அதே மாதிரி அந்த பிரபஞ்ச ஆற்றல் பொதிஞ்சுன்னா அந்த சக்கரங்கள் எல்லாமே வந்து தூய்மை அடைஞ்சு நல்ல நிலையில பேலன்ஸ் ஆகி நல்ல நிலையில ஆக்டிவேட்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ஆறா வந்து எல்லாமே ஒளியா அந்த பிரபஞ்ச ஆற்றல்ல என்ன இருக்குது நம்ம அந்த நாதமும் விந்துவும் தான் இருக்குது. என்ன பேரறிவும் பேராற்றலும் சேர்ந்து தான் இருக்கு. அது எல்லா சக்கரங்களுக்கும் போகும்போது நமக்கு அந்த ஒளி உடம்பும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த நம்ம ஆறாவும் நல்ல ஒளி பெறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது 2 விதமாகவும் இதுலயும் அண்டமாவும் பார்க்கலாம், பிண்டமாவும் பார்க்கலாம். அந்த பிரபஞ்ச ஆற்றல் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. நம்ம உடம்புக்குள்ள அதை உணரணும்னா அந்த எண்ணமற்ற நிலையான துரியாதீத நிலையில இருக்கும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளேயும் நிறைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து நேற்றுக்கு நம்ம காரொளியை பத்தி பார்த்தோம். அது எங்க இருக்கு? பிரபஞ்சத்துல இருக்கக்கூடியது. எங்கனம் அது வந்து நம்ம துவாரசாந்த வெளிக்கு மேலே அமையக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். அது எங்கனம் காண்பது, ஒரு 4th டைமென்ஷனை சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? காரொளி அண்டம் பொதிந்து உலகெங்கும் அப்படின்றாங்க. அப்புறம் பாரொளி, நீரொளி, சாரொளி, காலொளி, வானொளி அப்படின்னு ஒரு 5 ஒளிகளை பத்தி சொல்றாங்க. அப்புறம் ஒக்க வளர்ந்து கிடந்தவை, நேரொளி ஒன்றாய் நிறைந்தங்கு நின்றதே அப்படின்றாங்க. அப்போ அந்த காரொளி வந்து நேற்றுக்கு மொத்தமா சொல்லிட்டாரு. கண்டிடு சக்கரம் விந்து வளர்வதாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த விந்துவும் நாதமும் தன்மையில விண்டிட அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப வந்து அந்த 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 நிகழ்வு எப்படி இருக்கு, அது எப்படி நடக்குது, அந்த நாத விந்துக்கள் எங்கனம் ஓங்குகிறது அப்படின்னு ஒரு நுணுக்கத்தை வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். எதுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி. நேற்றுதான் சொல்லிட்டீங்கல்ல, நாதமும் விந்துவும் ஓங்கி வளர்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டீங்க. அப்புறம் ஏன் இந்த இடத்துல திருப்பியும் வந்து அப்படி வளரும் பொழுது இந்த அண்டத்திலிருந்து மேலேறிச்சு, இந்த பிண்டத்திலிருந்து மேலேறி சென்று அண்டத்துல வந்து நம்மளால அந்த காரொளி வளர்கிறதுன்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன, எதுக்கு இது எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா அந்த நாதம் விந்து ஓங்குவதற்கு உண்டான ஒரு செயல்பாடு,
எங்க நடக்கணும், எப்படி நாதம் சும்மா ஓங்கிருமா, நம்ம உட்கார்ந்து தியானத்துல உட்கார்ந்தா முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்ப அதற்கு உண்டான ஒரு ஒரு வேதியியலை இந்த இடத்துல சொல்லித் தர்றாரு. என்ன சொல்றாரு? காரொளி அண்டம் பொதிந்து உலகெங்கும். அப்போ இந்த இந்த அண்டத்துலதான் அது இந்த உலகெங்கும் பொதிந்து இருக்கிறது, அண்டத்துல இருக்கிறது. அப்ப அதை எப்படி பிண்டத்துல பார்க்கிறது? அப்ப பிண்டத்துலயும் அந்த காரொளி இருக்கணும்ல. அண்டத்துல இருக்கிறது எல்லாம் பிண்டத்துல இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த பிண்டத்துல எங்கனம் அந்த காரொளியை காண்பது, அதை எங்கனம் பிண்டத்திலிருந்து வளர்ப்பது எப்படின்னா, அது அது பெருகும் பொழுதுதான் நாதம் இன்னும் மேலோங்கும் இல்லையா? இப்ப அது எப்படி அப்படின்னா, அதை 5ஆ பிரிக்கிறார். காரொளி, கார்னா பூமி தெரியுங்களா, நிலம். நீரொளி அப்படின்னா நமக்கு தெரியும் அப்போ. சாரொளி அப்படின்ற, சாரொளின்னா சார்ந்ததை எரிக்கக்கூடியது. அதாவது இதெல்லாம் அததுக்குன்னு ஒரு ஒரு ஒளி உண்டு. ஆனா இந்த இந்த இது என்ன ஆகும், இந்த நெருப்பு மாத்திரம் என்ன ஆகும்னா, என்னதெல்லாம் கையில எடுத்துக்குதோ அத்தனையும் சேர்த்து எரிக்க ஆரம்பிக்கும். சோ அந்த தன்னை சார்ந்தவர்களையும் தன்னில் சார்ந்ததையும் எரிக்கக்கூடியது. அதனாலதான் அதுக்கு சாரொளி அப்படின்னு பேர். அப்புறம் காலொளி, கால்னா காற்று நமக்கு தெரியும். வானொளி அப்படின்னா ஆகாயம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிலவு இருக்கோ இல்லையோ, ஒரு வானத்துல ஒரு வெளிச்சம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப தள்ளி பாத்தீங்க, எல்லாவற்றிற்குமே ஒரு வெளிச்சம் இருக்கும். நீங்க நம்ம ஆஹ், குறைந்த இருள், அப்படி குறைந்த வெளிச்சம் அப்படின்னா நேற்று சொன்னார் இல்லையா? அப்ப அந்த மாதிரி எல்லாவற்றிலும் அதை பார்க்க பழகணும். அப்படின்னா என்னன்னா, இந்த ஐம்பூதங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை நாம் அறிந்து கொள்ள பழக வேண்டும். அப்ப அங்க பழகும்போது இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஐம்பூதங்களில் இருக்கக்கூடிய ஒளியும் ஒன்று சேரும். நான் அன்னைக்கு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கேரட்ல அந்த தக்காளியில இருக்கக்கூடிய அந்த சுவை, அந்த அரிசி வெறும் அரிசியில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு தன்மை நம்ம நாக்குக்கு எப்ப பழகும் அப்படின்னா, அந்த நுணுக்கமா உள்ள போகும்போது அது பழக ஆரம்பிக்கும். அந்த மாதிரிதான். அந்த மாதிரி இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஐம்பூதங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அதை நுணுக்கமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல இன்னும் கூட ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு ஒரு பூதத்திற்கு உண்டான ஒரு ஒரு மந்திரங்கள் இருக்கு. அப்ப அத நம்ம சித்தி பண்ண அதாவது அந்த மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்து அதற்கு உண்டான பீஜத்தை நம்ம செய்ய அந்தந்த மந்திரங்களுக்கு உண்டான ஒரு சித்திகளை நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பாக்கலாம், நிறைய பேர் இந்த இந்த பூமிக்கு அடியில குழி தோண்டி அதுல நாள் கணக்கா இருந்து பூஜை பண்றாங்க, இல்ல அதுல நாள் கணக்கா சமாதியில இருந்துட்டு மேல வருவாங்க அப்படின்லாம் இப்ப கூட நடக்குது. அப்ப அது என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க நீர் பூதத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை அந்த பீஜத்தை பற்றி கொண்டு அதை வெற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதனால அந்த சித்தி வருது. அப்போ அந்த மாதிரி தண்ணியில நடக்கிறது. ஒரு சிலர் நெருப்புல பார்த்திருப்பாங்க. இப்ப கூட பார்க்கலாம், நம்ம இந்த கும்பமேளா சமயத்துல நம்ம நிறைய பார்த்தோம். நெருப்புல எத்தனை ஞானியர்கள் சன்னியாசிகள் நெருப்புல ஆழ்ந்து அவங்களே அதுல ஒரு காயம் இல்லாம மீண்டு வரத நம்ம பார்க்கிறோம். ஆகாயத்துல பறக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ககன மார்க்கமாக பறக்கக்கூடியது. நம்ம சர்க்கரை நமக்கு தெரிந்த இந்த சமீபத்த நூற்றாண்டுல போன நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க சர்க்கரை அம்மா, அவங்க ககன மார்க்கமாக வந்தவங்க வருவாங்க இங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலாப்பூர் வரைக்கும் வருவாங்களாம் கபாலிய தரிசனம் பண்றதுக்கு. இங்க இருந்து அந்த ராணிப்பேட்டை பக்கத்துல இருந்து பர்வதமலையில இருந்து வருவாங்களாம். அப்போ அது சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பூதத்தையும் வெற்றி கொண்டு அதன் பீஜத்தின் மூலம் அதை வெற்றி கொண்டு அதனுடைய சித்திகளை பெறுவது. அப்போ அப்படி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? உள்ளும் புறமும் ஒன்றாக வேண்டும். வெளியில இருக்கக்கூடிய வான்ல இருக்கக்கூடிய ஒளியை தரிசிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஒளியையும் நாம் தரிசிக்க வேண்டும். அப்போ வானொலி, அப்போ இது ஆகாயம். ஆகாயம்ங்கிறது நம்ம ஐம்புலன்கள்ல காது சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த காது, அப்போ அந்த அந்த
ஆகிய சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆகாய தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒளியை வந்து நாம் தரிசிக்க வேண்டும். அப்படி 5 ஒளிகளையும் ஒக்க வளர்ந்து கிடந்த பின் முதல்ல பார்க்கணும், அது வளர்ந்துதான் இருக்கு. நம்ம அதை உணர வேண்டும். உணரும் பொழுது அது மீண்டும் வளரும். ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அது தூண்டி விடணும். தூண்டி விட்டா நீண்ட நேரம் அது எரியும் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி ஒக்க வளர்ந்து கிடந்து பின் என்ன ஆகும்? நேரொளி ஒன்றாய் நிறைந்து அங்கு நின்றதே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும்? உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒளியையும் நாம் தூண்ட தூண்ட மூலாதாரத்தில் துவங்கி அந்த பஞ்சபூதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அத்தனை ஆதாரங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா தூண்டி தூண்டி அதில் இருக்கக்கூடிய ஒளியை முதல்ல பிண்டத்துல கண்டு, அதற்கு பிறகு அதை அண்டத்துல கண்டு, பிறகு இரண்டும் இணைந்து வரும்பொழுதுதான் என்ன நடக்கும்? ஒக்க வளர்ந்து கிடந்த பின் அப்படின்னு சொல்றாரு. ஒரு செடி இருக்கு, அந்த செடியை வந்து நம்ம தொட்டியில வச்சு இங்க வச்சிருக்கோம், ரூமுக்குள்ள வச்சிருக்கோம். அத ஜன்னல் இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். அத வெளிச்சம் இல்லாத அறையில இருக்கு. அத வந்து கொஞ்சம் போல வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வச்சோம்னா, ஜன்னல் இருக்கக்கூடிய இடத்துல வச்சோம்னா இந்த செடி என்ன செய்யும் அப்படின்னா தன்னால அப்படியே வளர்ந்து வளர்ந்து டெய்லி தண்ணி ஊத்திட்டு வரணும்னா தன்னால வளர்ந்து வளர்ந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி வெளியேறி செல்லும். அப்ப அந்த 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 ஓட்டையை நோக்கி நம்ம மேல போகும் அந்த செடி. இதுதான் நம்ம ரொம்ப சின்ன வயசுல பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மையையும் உணர்ந்து கொண்டு அதனுடைய ஒளித்தன்மையை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் அது என்ன செய்யும்? அங்கிருந்து வளர்ந்து இந்த அண்டத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அந்தந்த பூதங்களோடு இணைந்து ஒளிபரப்ப ஆரம்பிக்கும். அப்ப அது என்னவாகும்? நேரொளி ஒன்றாய் நிறைந்தங்கு நின்றதே. அப்ப அது வளரும் பொழுது என்ன நடக்குது? நாதமும் பிந்துவும் ஓங்கி காரொளியாக எங்கும் கலந்து அங்கு இருக்கும், அண்டம் பொதிந்தெங்கும் இருக்கும். அப்ப அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்ப இந்த ஒளி அப்படின்னோன்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ மிகப்பெரிய வெளிச்சம் அப்படின்னு இருக்கும். அந்த வெளிச்சத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய காரொளியை காண்பதே நம்ம சொல்லக்கூடிய அந்த பால் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம இந்த ஒரு விஷயத்த வந்து இன்னும் சொல்லி தருவார் நமக்கு. அப்ப அந்த மாதிரி உள்ளே இந்த பிண்டத்தில் உறைந்து நிற்கக்கூடிய ஒளியை நாம் ஒவ்வொன்றாக உணர்ந்து இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியோடு கலந்து நாம் ஓங்கி வளரும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு நேரொளி ஒன்றாய் நிறைந்து அங்கு இருக்கும் பொழுது அந்த தீனாக்கு போல கங்கு வளரும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த பெரிய தீனாக்கு போல வளரும் பொழுது அந்த மேலே தோன்றக்கூடிய ஒளியாக இந்த காரொளி என்ன செய்யும்? நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காரொளியை காட்டித் தரும். அதனால்தான் அண்டம் பொதிந்தெங்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுதான் ஆக்சுவலா நம்ம மொத்த உலகமும் அந்த காரொளியில் தான் மூழ்கி கிடக்கிறது. அது சூரியனும் சந்திரனும் வந்துட்டு வந்துட்டு போறாங்க, அதனால வெளிச்சம் இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும்? அது வந்துட்டு வந்துட்டு போகலன்னா என்ன ஆகும்? இப்படிதான் இருக்கும், முழுக்க காரொளியாக நிறைந்து நிற்கும். அப்ப அதுதான் அங்கே நிரந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, ரொம்ப அருமையான விளக்கமா இருந்ததும்மா. நன்றி. இந்தியாமா வாங்கம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1274வது திருமந்திரம். பேரொளியோடு பாரொளி. திருமந்திரம் காரொளி அண்டம் பொதிந்து உலகெங்கும், பாரொளி நீரொளி சாரொளி காலொளி, வானொளி ஒக்க வளர்ந்து கிடந்து பின், நேரொளி ஒன்றாய் நிறைந்து அங்கு நின்றதே. அருமையான திருமந்திரம். திருமந்திரத்தின் பொருள், இந்த கரிய நிற ஒளி அண்டகோளம் எங்கும் நிறைந்து இருக்கும். நீர் நிலம் என்னும் ஐம்பூதங்களுடனும் சேர்ந்து, ஐம்பூதங்கள் நாம் அறிந்ததே, நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு. நீர் ஒளி, நில ஒளி, காற்றொளி, நெருப்பொளி, வான் ஒளி,
என எங்கும் வியாபித்து விரிந்து நிறைந்தது. இந்த நேர் ஒளியே மூலாதாரத்தில் நின்று நிறைந்து ஐம்பூத ஒளியாக எங்கும் பரவி நின்றது. அருமையான விளக்கத்தை கழக வெளியீட்டுள் எழுதியுள்ளார் உரையாசிரியர். அக்கரிய ஒளியானது அண்டத்தை உள்ளிட்டு உலகெங்கும் நிறையும் பாரொளியும் நீரொளியுமாகிய இறங்கும் அடங்குவதற்குரிய சாரொளியாக தீயொளியும் அதனையும் அடக்கி கொண்டிருக்கும் சாலொளியாகிய காற்றொளியும் அதனையும் உள்ளடக்கி கொண்டிருக்கும் மேலொளியாகிய வானொளியும் ஆகிய இவை எல்லாமும் மூலாதார முதலாக தோன்றிய ஐம்பூத மண்டலங்களினும் நிறைந்து நிற்பதால் அழகிய ஒளியாய் எங்கும் நிறைந்து நிற்கும் என்பது திருமந்திரத்தின் பொருளாகும். சாரொளி என்றால் தீயொளி, சாலொளி என்றால் வாயு ஒளி, ஏரொளி என்றால் மூலாதாரத்தினின்று ஐம்பூத மண்டலங்களிலும் நிறைந்த ஒளி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா. வேற யாராவது இதுல தெரியுறாங்களா? எனக்கு வேற யாரும் இருக்கிறது தெரியல. சங்கருங்கம்மா, யாரும் இல்லை. சரி. இப்ப இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லணும். இந்த டைம் இருக்கிறதுனால நான் ஒரு 2 minutes சொல்றேன். இந்த மந்திரம் வந்து ஒரு கைடட் மெடிடேஷன் மாதிரி இருக்கு. நம்ம உணர்ந்து படிக்கும்போது அதோட பலன் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும். சில மந்திரங்கள், நிறைய மந்திரங்கள் அந்த மாதிரி ஒரு படிக்கும்போதே நமக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி கொண்டு போவோம். இப்ப இந்த 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 மந்திரம் அந்த மாதிரி ஒரு நல்ல மந்திரம். நீங்க இப்ப சொல்றப்ப, இப்ப அம்மா பேசினாங்க, கெட்டியம்மா பேசினாங்க, விந்தியாமா பேசினாங்க. பேசும்போதே நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா இது ஒரு கைடட் மெடிடேஷன் மாதிரி இருக்கும். எப்படின்னா, இப்ப கண்ணை மூடிட்டு நம்ம காரொளி அண்டம் பொய்ந்து உலகெங்கும், அந்த ஒளி வந்து உலகம் முழுக்க இருக்க அந்த பியோர் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. அவேர்னஸ், பியோர் அவேர்னஸ் வந்து உலகம் முழுக்க பறந்து இருக்குது, இந்த பிரபஞ்ச ஆற்றல். நம்ம அதை உள்வாங்கிட்டு நம்ம திரும்ப அடுத்த லைன் பாத்தீங்கன்னா, பார் ஒளி, நீர் ஒளி, சார் ஒளி, கால் ஒளி அப்படின்னு சொல்லும் போது நம்ம மூலாதாரத்தை நினைக்கணும். மூலாதாரத்துல அந்த ஒளி பரவி இருக்கிறத வந்து உணர ட்ரை பண்ணணும். அப்புறம் அப்படியே சுவாதிஷ்டானத்துல அப்படியே அந்த ஒளி பரவி இருக்கிறத ஒவ்வொன்னா நம்ம அந்த ஒளி பரவி இருக்கிறத அப்படியே லைனா சொல்லிட்டு வராங்க பாருங்க. ஒவ்வொரு ஆதாரத்தையும் மேல மேல அந்த உணர்ந்து உணர்ந்து நம்ம அந்த ஒளியை உணர ட்ரை பண்ணும்போது இன்னும் நம்ம உணர்ந்துருவோம், அந்த ஒளியை உணர்ந்துருவோம். அப்புறம் ஒக்க வளர்ந்து கிடந்த பின் நேரொளி ஒன்றாய் நிறைந்து அங்க நின்றது. அப்ப நம்ம ஒண்ணு ஒரு 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 ஆதாரமா அந்த ஒளி நிறைந்ததை நீங்க உணர்ந்து உணர்ந்து மேல போகும்போது அந்த ஒளி வந்து நம்ம உடம்பு முழுக்க நிறைஞ்சிருக்கு, இந்த அண்டம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. நீங்க வந்து அதை வந்து உணர்ந்து அதை யோசிக்கும் போது இது ஒரு மெடிடேஷன், இது வந்து ஒரு கைடட் மெடிடேஷனா இது வந்து இருக்கும். இது ஒரு நான் அம்மா படிக்கும் போதும் சரி, விந்தியாமா படிக்கும் போதும் சரி, அது ஒரு மெடிடேஷன் மாதிரிதான். இந்த பாட்டே ஒரு வேற எதுவும் நம்ம தனியா போய் மெடிடேஷன் உட்கார தேவையில்லை. நம்ம இதை சொல்றதே ஒன்றாய் நிறைந்து அங்க நின்றதேன்ற அந்த ஒரு லைன் கூட போதும். அந்த பிரபஞ்ச ஆற்றல் எனக்குள்ள நிறைஞ்சு இருக்குன்ற அந்த ஒரு லைனை எடுத்துட்டு நம்ம உள் வாங்கிட்டு அப்படியே உட்கார்ந்தாலே போதும், அந்த நமக்குள்ள அது நடக்கும். இதை உணர்ந்து படிக்கும்போது இன்னும் இது முழுமையான பலனும் கிடைக்கும். நம்ம மெடிடேஷன் தனியா உட்காரவும் தேவையில்லை. இவங்க பேசுறப்ப அதை உணர்ந்து கேட்டாலே நல்ல இதா இருக்கும். அத நான் இந்த மந்திரம் அப்படியே கீழே இருந்து மூலாதாரத்துல இருந்து மேல வரைக்கும் போய் நம்ம உடம்பு முழுக்க பிரபஞ்ச ஆற்றல் பரவி இருக்கிறத வந்து எல்லாரும் உணரணும், அது அந்த இதுல இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மந்திரத்தை வந்து உள்வாங்கி நீங்க கேட்கும் போதும் பார்க்கும் போதும் உணர்ந்து படிக்கும் போதும் நல்லா இருக்கும். அத சரி சொல்லலான்ட்டு. அனைவருக்கும் நன்றி. தளத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம். இணைந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. ஒரு நிமிஷம்.
அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ரொம்ப அழகா பேசினாங்க அம்மா, கிருத்திகா ஆகட்டும், விந்தியா ஆகட்டும், எல்லாரும் அருமையா இருந்தது. அனைவருக்கும் நன்றி. தளம் நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். நன்றி.